ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க, வா நம்ம இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். அப்படிங்கும்போது இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு என்னத்துக்கு இருக்குது, சொல்ல பொண்ணைக்கு நான் அவளை கூப்பிடவே இல்லை, ஆனால் இவ பாட்டுக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறாள் அப்படிங்கவும் உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, அவள் தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறாளா, போயேண்டா அப்படின்னு சொல்லவும் மாறனும் சரின்னு சொல்லிட்டு வீரா கூட வராங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ராகவ் வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி வா நம்மளும் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கவும் கண்மணி வந்து இல்லை எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ கண்மணி வந்து கோபத்தோடய இருக்கிறாங்க. அப்போ ராகவ் கேட்குறாங்க, இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, சொல்ல போனாக்கி நம்மளுக்கு குழந்தை பிறந்தா அந்த கோயிலை வச்சு தான் நம்ம மொட்டை போடணும்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஊரில் ரொம்ப மரியாதையாக இருக்குது, வீட்லேயும் ரொம்ப மரியாதை, கடையிலையும் ரொம்ப மரியாதை, இப்போ இந்த ஊர்லேயும் ரொம்ப மரியாதை கிடைச்சிருச்சது. என்ன இருந்தாலும் பாருங்களேன், மாமாவுக்கும் மாறனுக்கும் தானே முதல் மரியாதை கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுத்தாங்களா என்ன, இல்லை மாமா தான் உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஏதாவது சொன்னாரா, அது கூட சொல்லலையே, அப்போலாம் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ராகவுக்கு வந்து ரொம்பவே வந்து அவமானமாக இருந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க கார்த்தி. அப்போ பிருந்தாவும் தனியாக போகவும் அவங்களுக்காக வளையல் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வீராவும் மாறனும் வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னடா மறைச்சி வச்சுருக்குற அப்படின்னு சொல்லும்போது இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. எங்கே ரெண்டு கையும் காட்டு அப்படிங்கவும் கார்த்தி வந்து ஒழிச்சு வச்சுட்ருக்குற அந்த வளையலை காட்டியிருந்தாங்க. உடனே மாறனுக்கு புரிஞ்சிருது, ஓஹோ கார்த்தியும் பிருந்தாவும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் வீராவுக்கு வந்து இது புரியலை. அப்போ கார்த்தி என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்கவும் வீராவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, அடுத்து ஒரு கதை வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வீரா கேட்குறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இது கூட உனக்கு புரியலையே அப்படிங்கும்போது இல்லையே எனக்கு ஒன்றும் புரியலையே, பிருந்தா வளையல் வாங்கி வச்சிருக்கிறா அதுதானே வந்து கார்த்தி சொல்லிட்டு இருந்தாரு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கவும் சரியான ஒரு டியூப் லைட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து வீராவை போட்டு திட்டிட்டு போகிறாங்க. வீராவுக்கு ஒன்றுமே புரியலை, இவன் என்ன சொல்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்துருந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தாவும் கார்த்தியும் வந்து ரொம்பவே வந்து அவங்க ரெண்டு பேரும் சகஜமாக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உடனே மாறன் வந்து அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் போகிற போக்கே சரியில்லை, கூடி சீக்கிரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான், என்ன பண்ணுறதுக்கு, இப்போ இந்த விஷயத்தை பற்றி வேற பேசணுமா அப்பா கிட்ட, அப்பா என்ன சொல்ல போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே கோயிலில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவங்க பூஜைலாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நான் ராமச்சந்திரன் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் எல்லாருமே அந்த பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டு கோயிலை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த பொண்ணு வந்து சோகத்தோடு அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து கவனிச்சிருந்தாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து அவங்களுக்கு தெரிய வருது ரத்னத்தோட பொண்ணு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரத்னத்தோட பொண்ணான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஆமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா எதுக்காக உன்னை வந்து எல்லாரும் போக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது என்னை எல்லாருமே வந்து ஊரை விட்டு என்னை தள்ளி வச்சிருக்கிறாங்க, சொல்ல பொண்ணைக்கு நான் வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த பொண்ணை பற்றி எல்லாருமே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் ஏமா நீ என் கூடயே வீட்டுக்கு வந்துருதியான்னு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாரன்னு சொல்லி சம்மதிக்கவும் அவங்க ஊரை விட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணையும் கூட அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவங்க திட்டம் போட்டு ராமச்சந்திரன் எப்போ வருவாங்க அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்தோடு வரவும் இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவங்களும் நுழைஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாமல் கண்மணி வந்து அந்த பொண்ணு மேலே வந்து கொஞ்சம் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து இந்த வீட்டை வெறுக்கிறத அந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓஹோ இவங்களும் வந்து நம்மளே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, சொல்ல பொண்ணாக்கி இவங்களுக்குள்ள அப்போ ஏதாவது ஒரு கதை இருக்கணுமே, அது என்ன கதைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ வள்ளிக்கிட்ட கேட்டாக்கி இந்த கதையெல்லாம் என்னென்னு தெரியும், ஏன்னா கண்மணி இந்த குடும்பத்தோட ஒன்று சேராத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை நம்ம கண்மணி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. இந்த மாதிரிக்கு தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து எதுக்காக ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஆனால் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருக்கிட்ட அவங்க ரொம்பவே நல்லவங்க போல் நடிச்சிட்டு இருக்கனால ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரனுக்கு வந்து
அந்த பொண்ணையும் கார்த்தியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவுக்கு வந்து கார்த்தி சம்மதிப்பாங்களா, இதனால மாறன் வந்து அடுத்ததாக என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க, ஏன்னா மாறனுக்கு உண்மை தெரிஞ்சிருது கார்த்தியும் பிருந்தாவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அதனால வந்து ராமச்சந்திரன் எடுத்த முடிவுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ராமச்சந்திரன் மனசில் மாறன் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் மாறன் வந்து இந்த கல்யாணத்தை தடுக்க வரும்போது கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட விஷயத்தை வந்து கண்மணிக்கு தெரிய வரும்போது கண்மணி இதை வந்து தனக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. அதனால கார்த்திக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவங்க மும்முரமாக இந்த பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அதனால வந்து ராமச்சந்திரனுக்கும் மாறனுக்கு இடையில அடுத்ததான் என்ன மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, வீராவுக்கு வந்து உண்மை தெரிய வருமா, கார்த்தியும் பிருந்தாவும் லவ் பண்ணிட்டு இருக்கிற உண்மையை வந்து மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லுவாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா, அடுத்ததான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.